ஏன்னா வயது வந்த பெண்கள் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதை நம்ம அனுமதிக்க கூடாது என்பதுதான் வேல்முருகனுடைய குற்றச்சாட்டு. சமூகம் எப்படிப்பட்டதுன்னா பொது புத்தின்னு ஒன்று இருக்கு. இந்த சமூகத்தில் அது என்ன ஆகும்னா இது சரி தவறுன்ற மாதிரி ஆகி போயிடும். தலைவர்களை முத்தம் கொஞ்சம் வேண்டிய அவசியம்னா இல்லை. அதை என்ன சொல்றாரு, இதுதான் கவர்ச்சிக்கான அரசியல் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீங்க கருத்தியலா கவர்ச்சியா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் கொண்டாந்து வைக்கிறாரு. மக்களுக்காக உழைக்கிற போராடுகிற இப்போ வேல்முருகன் நடத்தாத போராட்டம் என்ன, எல்லாத்துலேயும் போராட்டத்தில் பங்கேற்றிருக்காரு. விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய ஷூட்டிங்கு, அப்புறம் இந்த கல்வி விழாவில் வருஷம் ஷூட்டிங்கு. வேற என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? அந்த கட்சியில என்ன களப்பணி ஆற்றி இருக்காரு? ஆனா அந்த பெற்றோர்கள்ல இருந்து இப்ப எல்லாருமே வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்கு கண்டனம் தானே தெரிவிச்சிருக்காங்க. கண்டனம் தெரிவித்தால் நானே சொல்றேன், வேல்முருகன் கருத்து ஏன் சரின்னா, மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். மாணவிகள் இந்த மாதிரியான போக்கு பண்பாட்டு சீரழிவை உருவாக்கும். பொது இடத்துல இந்த மாதிரி முத்தம் கொடுப்பதோ அவர்களை கட்டிப்பிடிப்பதோ அது நல்ல நாகரிகமானது அல்ல. இது பண்பாட்டுக்கு உகந்ததல்ல. நாம செஞ்சாலும் அதை தப்புன்னு சொல்லணும். பெரியார் மாதிரி செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லி ஓட்டு வாங்குற அரசியல்வாதி நான் இல்ல. அவர் பதிவு பண்றாரு. அதை நான் ஓட்டு வாங்கிட்டு கும்பிட்டுட்டு போற அரசியல்வாதி அல்ல. எனக்கும் அரசியல் தேர்தல் அரசியல் உடன்பாடு இருக்கு. அதுக்காக எல்லாத்தையும் ஆதரிக்கிற மனநிலையில் நான் இல்லை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவையான கருத்தியல் ரீதியான அரசியல்வாதி.